செல்வம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு ஆற்றல் என்கிறார் சாணக்கியர். ஒரு மனிதன் வறுமையில் பிறப்பது அவன் தவறல்ல, ஆனால் வறுமையிலேயே இறப்பது அவன் செய்த மிகப்பெரிய பிழை. சாணக்கியர் ஒரு நாட்டை ஆள்வதற்கான தந்திரங்களை மட்டுமல்ல, ஒரு தனி மனிதன் தன் பொருளாதார நிலையை எப்படி உயர்த்த வேண்டும் என்பதையும் போதித்துள்ளார். இந்த 25 நிமிட மெகா வீடியோவில் செல்வந்தராவதற்கான 7 இரகசிய படிகளை பார்க்கப் போகிறோம். சூத்திரம் 1: செல்வத்தின் பாதுகாப்பு. சம்பாதிப்பதை விட அதை தக்க வைப்பதே கடினம். பணத்தை செலவழிப்பதில் கட்டுப்பாடு இல்லாதவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனாளியாகவே இருப்பான். ஆடம்பர பொருட்களுக்காக கடன் வாங்குவது உங்கள் எதிர்காலத்தை சிறைபிடிப்பதற்கு சமம். அவசர கால நிதி எப்போதும் கைவசம் இருக்க வேண்டும். சூத்திரம் 2: அறிவே முதன்மையான மூலதனம். சாணக்கியரின் பார்வையில் அறிவுள்ள ஒருவன் எங்கு சென்றாலும் பிழைத்துக் கொள்வான். உங்கள் திறமையை வளர்த்து கொள்வதே நீங்கள் செய்யும் மிகச்சிறந்த முதலீடு. மென்பொருள் மேம்பாடு அல்லது வீடியோ எடிட்டிங் போன்ற நவீன திறன்களை கற்றுக்கொள்வது உங்கள் வருமானத்தை அதிகரிக்க உதவும். 4வது சூத்திரம் 3: காலத்தை மேலாண்மை செய்தல். காலம் என்பது எவனுக்காகவும் காத்திருக்காத ஒரு நதி. நேரத்தை வீணடிப்பவன் தன் செல்வத்தை எரிக்கிறான். திட்டமிடப்பட்ட வேலைகள் மட்டுமே வெற்றியை தரும். உங்கள் நாளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். சூத்திரம் 4: ரகசியம் மற்றும் ராஜதந்திரம். உன் அடுத்த முதலீடு உன் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. லாபம் வரும் வரை உங்கள் தொழிலை பற்றி யாரிடமும் தம்பட்டம் அடிக்காதீர்கள். மற்றவர்களின் பொறாமையிலிருந்து உங்கள் செல்வத்தை பாதுகாக்க மௌனமே சிறந்த வழி. சூத்திரம் 5: வாய்ப்புகளை உருவாக்குதல். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, அதை நீயே உருவாக்கு. சந்தையின் தேவையை கண்டறிந்து மார்க்கெட் டிமாண்ட், அதற்கு தீர்வு காண்பவனே வெற்றியாளன். உதாரணமாக, யூடியூப் போன்ற தளங்களில் பயனுள்ள உள்ளடக்கத்தை உருவாக்குவது ஒரு நிரந்தர வருமான வாய்ப்பாகும். சூத்திரம் 6: நிதி ஒழுக்கம் மற்றும் தர்மம். முறையற்ற வழியில் வரும் செல்வம் 10 ஆண்டுகள் கூட நிலைக்காது. நேர்மையான உழைப்பே நீண்ட கால செல்வத்தை தரும். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை அறக்கட்டளைகளுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ ஒதுக்குவது உங்கள் மன நிம்மதியையும் சமூக மதிப்பையும் உயர்த்தும். வரலாறாக மாறுங்கள். செல்வம் என்பது உங்களை சுற்றியுள்ளவர்களை முன்னேற்ற உதவும் ஒரு கருவி. சாணக்கியரின் இந்த 7 விதிகளை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் வரலாறாக மாற்றுவதற்கான நேரம் இது.